ஹாய் ஹலோ பிளேயர்ஸ், நான் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ப்ளே வித் லூன் சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிவிபி சீரிஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து 6.8M இருக்கு இல்லைங்களா பவுண்டி, அதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி 7 வரையும் போக போகிறேன். அது வந்து அப்படியே அதில் நடந்த ஹைலைட்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ நல்லா வியூஸ் போச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படியே 7 to 7.5M, அப்புறம் அப்படியே 8M அப்படின்னு பார்ட் 2 பார்ட் 3 போட்டு போகலாம். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்கிறீங்க, ஓகேவா. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா ரெசல்யூஷன். அது கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, செட்டிங்ஸில் ஏதோ கொஞ்சம் மாற்றிட்டதால கொஞ்சம் வீடியோ பிளராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் நல்லா பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ நம்மளோட முதல் பலியாடை தேடி நம்மளோட பயணம் தொடர்கிறது. இப்போ எங்கே இருக்கும் எக்ஸாக்டான்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டில் இருக்கும். வெளியே போனதுமே நான் சொல்லலாம், ஓகேங்களா. ஓகே ஓகே, அருமை அருமை. மாட்டிங்கண்ணா செத்துப்போ, ஒரே அடி சாவு. அவ்வளோதான் ஸ்மூத்தாக முடிஞ்சுங்க. சாங்கைன் வச்சோடனே முடிஞ்சு. சூப்பர், அருமையான ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. ஓகே, இது சேம் சர்வர் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தா வந்து டக்குன்னு ஜம்ப் பண்ணால் இவனை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சு விட்ருவோம் ஃபஸ்ட்டு. ஸோ புத்தா ஊர்லாம் சண்டை போட்டிங்கன்னா தயவு செஞ்சு ரேஞ்சு மெயின்டைன் பண்ணுங்கள். என்ன மாதிரி கிட்ட போயிடாதீங்க. இப்போ பாருங்களேன், அவன் 4 அழுத்துவான் என்ன பார்த்துனே இருங்க. பார்த்தீங்களா, அப்படியே குறையும் ஹெல்த்து. ஸோ முடிஞ்ச வரையும் தூரமாக இருந்து விளையாட ட்ரை பண்ணுங்க புத்தா கூடலாம் விளையாடும் போது, ஓகேவா. நான் கிட்டு யூஸ் பண்ணுறேன், அது இல்லாமல் எனக்கு இவங்களை அடிக்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால தான் புத்தா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி ஸ்பேம் பண்ணுறவங்க ஈஸியாக கொண்டுருவேன். ஸோ கண்ட்ரோல், லைட்னிங் இவங்களாம் கூட ஈஸியாக அடிச்சிடலாம். மீதி பேராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருந்தே விளையாடுங்க. இல்லைனா வேணாம், கிட்ட போனீங்கன்னா அவன் அழுத்தி விட்ருவானுங்க. தலைவர் என்னென்னமோ ட்ரை பண்ணுறாரு, முடியல, அடிக்க முடியாது. புத்தா வச்சு ஸ்பேம் பண்ணுறவனுக்கே எவ்வளோ இருக்குன்னா கிட்டு வச்சு ஸ்பேம் பண்ணுறவனுக்கு எவ்வளோ இருக்கும். ஓகே, அருமை. ஓகே, V4 வரப்போகுது, வெயிட் பண்ணுங்க. V4 ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இனிமேல் ஈஸி கேம் தாங்க. ஏன்னா V4 வந்துடுச்சு இல்லைங்களா, இதுக்கு மேலே ஈஸியாக போட்டு தள்ளிடலாம். சாவு, இன்னும் ஒரே அடி. அவ்வளோதான், செத்துப்போ. முடிஞ்சு, ஸ்மூத்தாக முடிஞ்சுங்க. அருமை, இதை தான் எதிர்பார்த்தேன். தேவையா உனக்கு இது? அமைதியாக இருந்துக்கலாம். ஓகே கைஸ், இவன் வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்ட் பண்ணியிருந்தான். நான் அமைதியாக தான் வந்தேன். அங்கே இருக்க NPC மேலே லைஃப் லீச் பண்ணிட்டு போகலாம் தான் வந்தேன். சரி, இவன் அடிக்க வேணான்னு என்ன பிடிச்சி மாட்டிக்கிறான் டீரக்ஸை வச்சுட்டு. எவ்வளோ ஒரு நெஞ்செழுத்தம். விடலாமா விடக்கூடாது. இப்போ அவனை தான் நான் சொருவ போகிறேன். 2 அடி, 1 2, அவ்வளோதான். டேய் லோ லெவலரா நீ, இதுக்காடா இவ்வளோ ஆர்ப்பாட்டம்? அடா பாவி. டேய் லோ லெவலர் இருந்தால் அமைதியாக இருங்கடா, தயவு செஞ்சு விட்டுருங்கடா என்ன. வேண்டாம் ஷே. ஓகே கைஸ், இப்போ நம்ம இருக்க இடம் என்னன்னு தெரியுதா? இது வந்து கேஷ்டில். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சோம்னா, டோ யூசர் வந்து நின்றுறான். சரி இவன் அடிப்போமேன்னு திரும்பினேன். அடுத்து ஒரு 3 பேர் வந்ததெல்லாம் பிரச்சனை இல்லை, பிங்கு வேறு இருக்குது எனக்கு. ஸோ இவனுங்களை கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாக நின்று அடிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக சண்டை போடுவோம், வெயிட் பண்ணி சண்டை போடுவோம். இதை V4 வேறு போடுறாங்க. ஓகே, தூரம் போய்டு. ஓகே, லெட்ஸ் வெயிட். நமக்குன்னு அவனா ஒருத்த மாட்டாமையாக போயிடுவான். அதை மாட்டினா பாருங்க. இந்த மாதிரி வந்து ஸ்னைப் பண்ணி ஓசிக்கில் எடுத்துடணும், புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் டிப்ஸு ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, ஓகேவா. ஓகே, கேஸ் யூசர். அடப்பாவி, டே PVP ஆஃபில் இருக்காடா உனக்கு. ஏன்டா PVP ஆஃபில் இருந்தால் உள்ளே வரீங்க? கன்ஃபியூஸ் ஆகுதுடா. ஏன்னா தூரமாக போய் நில்லுங்கடா அமைதியா. கன்ஃபியூஸ் பண்ணி விட்டான். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து ஸ்னைப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஓசிக்கில் உடைய பாசிபிலிட்டி அதிகமாகும். ஹெல்த் அதிகமாக இருக்கவங்ககிட்ட இருந்து தூரமாகவே இருங்க. இந்த கூட்டத்தில் ஒருத்தனுக்கு மட்டும் இப்போ லோ HP. அங்கே பின்னாடி டோ வச்சு எதுவும் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஒன்று அவனுக்கு, இல்லைன்னா இந்த கார்டியமன் போடுறவனுக்கு. டோ யூஸருக்கு தான் லோ HP. ஃபஸ்ட்டு டோ யூஸர் தான் இப்போ தரோம். ஐயச்சே, மரம் எவன்டா வச்சான் குறுக்கச்சே. அவ்வளோதான் போடு. ஸ்மூத்தாக முடிஞ்சு கைஸ், V4 வந்துடுச்சு. அருமையான ஒரு சம்பவம் இருக்குது. சூப்பருங்க. ஓகே, அடுத்த டார்கெட் மாட்டிட்டான். போடு, 1 2, செத்துப்போ. அவ்வளோதான், ஸ்மூத்தாக முடிஞ்சு. அருமை, சூப்பரான பதிவு. சர்வரை லிட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணி கண்ட்ரோல் எடுத்துட்டோம். ரொம்ப 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 பெருமையாக இருக்கிறதுக்கு நண்பர்களே. வெயிட் பண்ணுவோம், எவனாச்சும் ஒருத்தன் கண்டிப்பாக வருவான். வராமலாம் இருக்க மாட்டானுங்க. இங்கேயே நின்றுட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக வருவானுங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்ப்போம். இங்கேயே நிற்போம். இப்போதைக்கு 6.8M வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். பவுண்டி 6.9 வந்துடுச்சுங்க. ஓகே, பரவாயில்ல, முடிச்சிடலாம் சீக்கிரமாக. ஓகே, ஒருத்தன் வந்துட்டான். நான் சொன்னேன் இல்லைங்களா, வருவான்னு சொன்னேன் இல்லைங்களா. என்னடா ஜம்ப் பண்ணிட்டான். ஓ மை காட், காம்போ போனுறாங்க. சே அமைதியாக இங்கே நிற்போம். வேணாம் இப்போ எகுறன்னு வச்சுக்கோங்களேன், முடிச்சு தள்ளுருவான். ஓகே, இப்போ பாருங்களேன். அவ்வளோதான், இது அவனும் எதிர்பார்த்துருக்க மாட்டான். ஓகே, இது வேறு சர்வர். இங்கே என்ன ஆக்சுவலாக நடந்துச்சு அப்படின்னா, 6.9 இருக்க என்ன 6.8க்கு கொண்டு வந்துட்டாங்க. இவன் லிட்டரலாக 3.4M தான் இவன் பவுண்டி. சரி, இவன் அடிச்சலான்னு நம்பி தான் வந்தேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் போதே நான் அடிக்கிற மாதிரி தான் தெரியும். எஸ்கேப் ஆகிட்டான். இதுதான் நடக்குது எல்லா வாட்டியும். இந்த உயிருடைய விளிம்புக்கு வராங்க, அவன் கடைசின்னு ஒரு எஸ்கேப் ஆயிடுறான். உயிர் இழக்கும் போது எஸ்கேப் ஆயிடுறான் ஆளு. என்னால் முடியல, என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீங்கள் லிட்டரலாக பாருங்களேன், சுத்தமாக அடிச்சுட்டே இருக்கான்.
அவன் தான் அடிக்கிறான்னு தெரியல, நீ ஏன் திரும்பி வரடான்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. சரி, ஒரு ஒரு ஈகோவில் வந்துட்டேங்க. 6.9 நீ எப்படி அடிக்கலாம்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். இந்த தப்பு நீங்கள் பண்ணுறாதீங்கன்னு காட்டுறதுக்காக தான் இதை நான் லிட்டரலாக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சரியான அடி அடிக்கிறாங்க. லிட்டரலாக ஒரு இறக்கவே காட்ட மாட்டான், போட்டு அடி அடி அடின்னு அடிக்கிறான். பாருங்களேன், அவன் என்னென்னத்தையும் போட்டு ஸ்பேம் பண்ணுறான். முடியல என்னால், என்னதான்டா பாவம் பண்ண அவனுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. லைக் ஒரு கட்டத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, V4 வந்ததுக்கப்புறம் நான் அவனை லோ ஹெச்பி கொண்டு வந்துடுவேன். அது நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போதே புரியும். இல்லை, அந்த லோ ஹெச்பிலையுமே அவன் என்னை தப்பிச்சு அடிப்பான். எனக்கு அதுதான் மன வருத்தமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ நான் அடிக்கிறத பாருங்களேன், ஒன்று கூட அவன் மேலே படாது. ஃப்ளாஸ்ட்டு போட்டு வந்துடுவான், ஆனால் அவன் அடிக்கிறது எல்லாம் என் மேலே படும். அவ்வளோ சூப்பராக விளாட்றான். இல்லை அவன் நல்லா விளாட்றானா, இல்லை என் நேரம் சரியில்லையா, இல்லை எனக்கு ஸ்கில் இஷ்யூவா, ஒன்றும் புரியலைங்க எனக்கு. நான் 10 எம்எல்லாம் கில் பண்ணிட்டு வந்தேன்டா, இப்போ தான் இவனை கில் பண்ண முடியலடா. சே, இருங்க, பொறுமையாக இருங்க, இவனை நம்ம வந்து ஏதாச்சும் பண்ணி அடிப்போம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனில் தான் வந்தேன். நீங்களே பாருங்கள், இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல, மன வருத்தமாக இருக்குங்க. அவன் போட்டு அடிச்சு அடி ஒன்றும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நேரம் போயிட்டு இருக்கு பாருங்கள் ஃபைட்டு. ரொம்ப ட்ராக் பண்ணுவான். ஆனால் லைக் நீயா நானான்ற மாதிரி அவன் என்னமே அடிச்சுட்டு தான் இருக்கான். நான் தான் ஓடிட்டு இருக்கேன் லிட்டரலாக. அவன் எல்லாமே அட்டாக்கை தான் ஸ்பேம் பண்ணுறான். ஆனால் நான் வந்து சுற்றி இந்த பக்கம் அந்த பக்கம் நான் ஆட்டம் காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்க, ஃபுல்லு லோ ஹெச்பி. லிட்டரலாக V4 வந்தது, ஜஸ்ட் இப்படி ஆன் பண்ணிட்டு திருப்பி கன்னை வச்சு படிப்பேன் நான். வெயிட் பண்ணுங்களேன், இப்போ பாருங்க, இந்த கன்னை ஸ்பேம் பண்ணுறேன். அவனுக்கு ஃபுல்லாக போயிடுச்சா? இப்போ தாங்க தப்பு பண்ணிட்டேன், தைரியத்தோடு போனேன், அவ்வளோதான். ஹெச்பி மட்டும் பாருங்களேன், முடிஞ்சு. என்னடா நடக்குதுங்க? அடா பாவீங்களா, முடிச்சு விட்டாங்க லிட்டரலா. சரி விடுங்க, மனசு வருத்தமாக இருக்குது. இது வேற ஒரு சர்வர். ஸோ சர்வர் ஹாப் பண்ணிட்டேன். இங்கே வந்து ஒரு புதான் நின்றுருந்தான். சரி, இவனை போட்டு அடிப்போமேன்னு பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, V4 வந்துடுச்சு. இவனை குக் பண்ணி விட்ட பவுண்டரி திருப்பி எடுக்கிறேன்டா. அவன் இது பண்ணா என்னங்க, 6.8 திருப்பி 7க்கு போய் காட்டுறேங்க. வீடியோ எண்டுக்குள்ளே 7க்கு அடிப்போம் நம்ம இன்னைக்கு. ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சு. குட் பை ப்ரோ, பைட் போயிட்டாங்க. அடா பாவி டே, ஷே மெரைனில் வந்திருக்கேங்க. ஓகே, இந்த வாட்டி கரெக்டாக பைரட்டில் வந்துட்டேன். இங்கே ஒருத்த கிரைண்ட் பண்ணிருக்கான், போடு ஒரு ஹார்ட் அட்டாக் கொடுப்பான் அவனுக்கு. ப்ரோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாரு, லிட்டரலாக ஒரு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் அவனுக்கு. அமைதியாக கிரைண்ட் பண்ணுறதுதான், சடன்னு போய் ஸ்பேம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் பாட்டுக்கு. ஸோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க புத்தாவை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் ஸ்பேம் பண்ணுறத நிறுத்தாதீங்க. M1 ஏதோ ஒன்று போட்டு அடிச்சுன்னு இருங்க, இல்லைன்னா பதிலுக்கு அவனுங்க உங்களை தேஸ்ட்டு போயிடுவானுங்க. என்னடா போனேன்? ஓகே, நல்ல பையன், குட் பை. அவனே கிட்ட வந்து நின்று அடி வாங்கிட்டான், முடிஞ்சு. சூப்பர். சரி, ஓகே, இங்கே ஒருத்தன் தனியாக லோ ஹெச்பியில் இருக்கான். செத்துட்டாங்க ஒரே அடியில். இவன் PvP ஆஃபில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். ஓ மை காட், ப்ரோ இஸ் PvP ஆனில் வச்சு ஃபைங். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் கொஞ்சம் குளறுபடியாக இருக்கும், இங்கிலீஷே இல்லை விடுங்க. அவ்வளோதான், செத்துட்டான். சந்தோஷத்தில் எனக்கு இங்கிலீஷ் வரமாட்டேங்குது. இந்த மாதிரி 20,000 பவுண்டி டக்குன்னு கிடச்சா யாருக்கு தான் வந்து இங்கிலீஷ் வரும் சொல்லுங்கள்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி இருங்கடா, உள்ளே வந்தவொடனே பவுண்டி ஊற்றிட்டு லெஃப்ட் ஆகிடுங்க. லிட்டரலாக ஈஸி பவுண்டிங்க. இந்த மாதிரி ஓசி கில் ஸ்டீல் பண்ணால் நீங்களும் இந்தியன் சர்வராக பார்த்து ஹாப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸோ இதுதான் என்னை வந்து ரொம்பவே சிரிக்க வச்ச ஒரு விஷயம். எனக்கு வந்து பிங்கு ஆக்சுவலாக இந்த சர்வரில் நான் லெஃப்ட் ஆகலான்னு போகும்போது இவன் வந்து எனக்கு டேமேஜ் பண்ணிட்டான். சரி, வேறு வழி இல்லைன்னு போட்டு அடித்தேன். அப்புறமா தான் தெரியுது இவன் ஒரு அட்டு நோபுன்னு. அது ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம். இருந்தாலும் டேமேஜ் ஏதாச்சும் கொடுத்து எனக்கு கில் பண்ணுறோன்னு ஒரு பயம். ஏன்னா சுத்தமாக பிங்கு, வெளியே போயிடணும்னு ஒரு பயம். சரி, ஏதோ ஒன்று பண்ணி இவன் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு மூவாக போட்டுன்னு இருக்கிறேன். ரொம்ப ட்ராக் ஆகும் ஃபைட்டு, நீங்களே பாருங்களேன். ஆனால் இவன் எனக்கு எந்த அளவு மோட்டிவேஷன் கொடுத்தான் அப்படின்னா, எந்த அளவுக்கு எனக்கு பிங் இருக்குது தெரியுமா? ரொம்ப ஹை பிங், ஒரு 300 அதுக்கு மேலே கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் போடுற மூவ்லாம் எங்கெங்கேயோ போய் உழுது. அந்த டைம்லையுமே அவன் என்கிட்ட சாவறான் அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய நோம்பாக இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. நான் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணல, ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே சிரிப்பாக போச்சு இந்த ஒரு ஃபைட்டு தான் எனக்கு. பாருங்க, நானும் அடிப்பேன், அவனும் போட்டு அடிப்பான். அவன் அடிக்கிறது என் மேலே படாது, லிட்டரலாக படாது. ஆனால் நான் அடிக்கிறது எல்லாமே படும். இத்தனைக்கும் எனக்கு நெட்டு லேகு. என்ன பண்ணுறது? ஒரு சர்வரில் என்னடா நான் அடிக்கிறது சுத்தமாக படாமல் என்ன போட்டு அடிக்கிறானுங்க. இன்னொரு சர்வரில் எல்லாம் இந்த மாதிரி வந்து மாட்டுறானுங்க. அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, மாட்டினா மொத்தமாக மாட்டுவாங்க, இல்லை எவனும் மாட்ட மாட்டான். ஓகே, நில்லுடா, ஒரு நிமிஷம் நில்லுடா, அடிச்சுக்கிறேன்டா. ஒரு வாட்டி பவுண்டி எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் சர்வர் ஆஃப் பண்ணுறேன். ஓகேவா? உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், அவ்வளோதான். ப்ரோவோட கதை முடிஞ்சு, அவ்வளோதான். செத்துப்போ, செத்துட்டான். தேவையா இது உனக்கு? அமைதியாக இருந்திருக்கலாம்ல. A few moments later. திரும்பமா வர இருடா, இதோட ஒன்று PvP வராத மாதிரி பண்ணுறேன். செத்துப்போ, ஷாவ். தேவையா? One eternity later. எத்தனை வாட்டிடா வருவ? உனக்கு இது பத்தாதாடா? 3x3 தரணும்னு ஆசைப்பட்டேன். சரி, இந்தா வச்சுக்கோ. பாய் பாய். என்னங்க சாவல? பிங்கிஷ். ஓகே ஓகே ஓகே, செம சிரிப்புங்க. ஆனால்
ஸோ ஓகே, இங்கே டிக்கியில் ஒரு சம்பவம். இங்கே ஒருத்தன் வந்து நின்றுட்டு இருந்தான், இவனை அடிச்சுட்டு திரும்புகிறேன், ஒரு பக்கம் புத்தா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான், இன்னொரு பக்கம் டீரெக்ஸு. என்னையா நடக்குது இங்கே? பாவீங்களா, என்னடா நடக்குது? ஹெல்த்தை உடச்சிட்டானுங்க ஃபுல்லாக. வெயிட் 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 வெயிட், ஓ மை காட். 1 2 3. டீம் ஒர்ஸரா நீங்கள்? It was at this moment he knew. He fucked up. என்னையா நடக்குது இங்கே? அட பாவீங்களா, சே நானும் நல்லவங்க நினச்சி வந்தேங்க. அதுவும் அந்த எட்டிலாம் பாருங்களேன், என்னை தேடி தேடி அடிக்கிறான். நான் என்ன பண்ணேன் அவனை? முதல்ல நான் வந்து ஒரு பிளான் பண்ணுறேங்க. இப்போ வந்து நம்ம இப்படியே ஓடிட்டே இருந்தோம்னா தப்பிச்சிருவோம், அது ஒன்று. ரெண்டாவது ஸ்னைப்பு. ஸோ ஃபஸ்ட் அந்த எட்டியை முடிச்சுன்னு நினச்சிக்கோங்களேன். ஓகே, V4 அருமை. இப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ எட்டியை முடிச்சுன்னு அட்ரா பார்க்கலாம். அட பாவி, குண்டு தூக்கி அடிச்சிட்டாங்க. அட்ரா பார்க்கலான்னு சொன்னால் சரி விடுங்க. சரி, முதல்ல அந்த எட்டியை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த 2 புத்தா முடிக்கிறோம். இதுதான் இப்போ போட்ட ஸ்கெட்சு. ஸோ டக்கு டக்குன்னு எக்ஸிக்யூட் பண்ணுறோம், ஓகேவா? முதல்ல என் டார்கெட்லாம் எட்டி தான்டா. அவன் பாருங்களேன், உடம்புன்றாங்க, அந்த ஸ்பேம் அடிக்கிறான். பெரிய ஆளாக இருப்பான் போலங்க, ஐ பவுண்டி பிளேயர் போல. செத்துப்போ, நீ மட்டும் செத்துட்டுனா உன் அசிங்கப்பத்தோண்டா. இன்னும் ஒரு அடி. எங்க அதோரிறார். ஷே, மிஸ் பண்ணிட்டேன். இது மிஸ் பண்ணிட்டேன். இல்லை, இப்போ செத்துருவான் சார். டேய் அடா பாவி, லோ லெவலடா நீ. என்னை ரொம்ப ட்ரிகர் பண்ணிட்டாங்க. இவனுக்கு பதில் இவன் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சு பவுண்டி எடுத்துக்கிறேன். வாடா, அவன் பண்ண தப்பு சேர்த்து நீங்கள் தான் வாங்க போறீங்க. இப்போ நான் ரிலாக்ஸ்டாக விளையாட்டுருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். லிட்டரலாக இவனுங்க எல்லாமே நோப்பு தான். இவ்வளோ பெரிய புத்தா வச்சுன்னு இருக்கானுங்க, வந்து எனக்கு ஸ்பேம் பண்ண முடியுதாடா உங்களால்? ஷே, நான் வேறு கோல்டு ரேஸில் இருக்கேன், அதனால ஈஸியாக அடிச்சு முடிச்சிருவேன். யூ கைஸ் ஆர் டன் ஃபார் ரியல். செத்து போங்க, அவ்வளோதான். இப்போ அங்கே ஒன்று இங்கே ஒன்று, இவனுங்களாம் தோக்கடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதோட அசிங்கம் என்னங்க இருக்குது? 3 பேருங்க, லிட்டரலாக 3 பேர் டீம் பண்ணிருக்கானுங்க. ஓகே, இன்னும் ஒரு அடி. இங்கே இருக்கான், அந்த சைடு போயிடும். சேங்காய் வச்சுன்னு இருக்காங்க, அவன் ஸ்பேம் பண்ணாலே எனக்கு டேமேஜ் போயிருக்கும். ஓகே, இவன் அடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட். அவ்வளோதான், 1 காலி. இன்னும் ஒருத்தன் இருக்கான், ஒரே ஒருத்தன். இவன் மட்டும்தான் இருக்கான். எட்டி வேற, லோ லெவல் எட்டி. ஓடுறா, சாவு. தேவையா? என்னடா எல்லாம் PvP ஆஃப்ல வச்சிருக்கீங்க? சரி இருங்க, இங்க ஒருத்தர் இருக்கான், கண்டிப்பா இவன் ஆன்ல வச்சிருப்பான், நம்பிக்கை இருக்கு. அட போங்கடா ஸ்கேமர்ஸ், எல்லாருமே PvP ஆஃப்ல வச்சிருக்கானுங்க. சரி ஓகே கைஸ், இப்போ டிக்கிக்கு போயிட்டு இங்கே எவனா மாட்டானான்னு பார்ப்போம். இரா வரேன். இருடா. சரி கைஸ், இவனை சேஸ் பண்ணுவோம் முதல்ல. One eternity later. ஒரு வழியாக வந்தாச்சு, போடு. டேய் பாவி, PvP ஆஃப்ல வச்சிருக்கியாடா? அட சாமி, இவனை 10 நிமிஷமா சேஸ் பண்ணிருக்கேங்க. சரி, இவனை எப்படின்னா அடிச்சிருவோன்னு நம்பி தான்டா 2xல கூட போட்டுக்கலாம்னு சொல்லி வந்தேன். ஏன்டா இப்படி இருக்க? ஷே, ஐயோ வெறுப்பா இருக்கே. சே, வந்ததுக்கு ஒரே ஒரு C-beast மிச்சங்க, எதுக்கு சொல்றதுக்கு விடுங்க. ஓகே சரி, வீடியோ முடிச்சுக்கலாம்னு சொல்லி டிக்கிக்கு வந்திருக்கேன். இங்கே ஒருத்தர் இருக்கான், அடிச்சு பார்ப்போம். ஓகே ரைட்டு. ஸோ இப்படி தான் நினச்சி வந்தேன். இப்போ தான் ஒரு சம்பவம், ஒரு கேவலமான வேலை பார்த்துருக்காரு. யாருன்னு பார்த்தா நம்ம சக்திவேலு. ஸ்கிரிப்ட் போட்டு வந்துருக்காரு. டிஸ்கார்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவன் வந்து எப்பவுமே இந்த ஸ்கிரிப்டை வச்சு நான் அடிச்சிருவேன்னு பீத்திட்டு இருப்பான். ஸ்கில் என்னமோ 0 தான். லிட்ரலாக வந்து என்ன சொல்கிறதுனே தெரில, எதுக்கு இந்த மாதிரி விளாட்றான்னு எனக்கு தெரில. நான்லாம் சொன்னேன் ஸ்கிரிப்ட் போட்டு என்கிட்டலாம் வராதரான்னு. ஆள் வந்தார், அசிங்கப்பட்டு போயிடுவான் இந்த வீடியோவில். நான் அதுக்காகவே இதை ரெக்கார்ட் பண்ணேன். எவனுமே ஸ்கிரிப்ட் போட்டு தயவு செஞ்சு விளையாடாதீங்க. ஜஸ்ட் விளையாட முடியுதா விளையாடுங்க, பவுண்டி ட்ராப் ஆகுதா விட்டுருங்க. என்னைக்கு ஸ்கில் வருதா நீ ஏற்றிக்கலாம். அதை விட்டுட்டு ஸ்கிரிப்ட் போட்டு இன்னொருத்தன் பவுண்டி எதுக்கு? நான் லிட்டரலாக நான் அடிச்சிட்டான்னு நினச்சேங்க. முடிச்சுட்டாங்க பாருங்களேன், வச்சு லாக் பண்ணி போட்டு எம்மோன்னு ஸ்பேமு என்னென்னமோ பண்ணுறான். அவ்வளோதான், என் ஹெல்த்து காலின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சரி ஓடி என்ன தப்பிச்சு கொஞ்சமாச்சும் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கேன். பார்ப்போம், முடிஞ்ச வரையும் அடித்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி பவுண்டியை கவுத்து விடும். துரத்துறானே ப்ளீஸ். இவன் வந்து துரத்தும் போது நான் எதனா பண்ணனா எனக்கு டேமேஜ் போகும் தான் நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். ஐயோ மூலம் யூஸ் பண்ணுறான். ஆனால் மட்டும் நான் இவனை அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஒரு அசிங்கமே அவனுக்கு இல்லை. இன்னும் ஒரு அடி, ஒரே ஒரு அடி. ப்ரோ வில் பி டெட். ஒரு ஹேக்கை கூட உருப்படியாக போட தெரிலங்க.
அவ்வளோதான் முடிஞ்சு தலைவரோட கதை நினைக்கிறேன். தேவையா இந்த அசிங்கம் தேவையா? ஹேக்கர் கம்யூனிட்டிக்கே அசிங்கம்டா. ஹேக்கு போடுறவன் கூட ஒரு உருப்படியாக போட்டு வருவான். இவன் வந்து தேடி இருப்பான் போல ஹேக்லேயும் பாட்டு ஹேக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கதைன்னு. ஓகே, நான் செகண்ட் டைம் இவன் அடிச்சிட்டேன். ஆக்சுவலாக அதை ரெக்கார்ட் பண்ணல, இது தேர்ட் டைமு. இப்போ நான் அடிக்கும் போது காட்டும் பாருங்களேன் 3x3ன்னு. நல்லா வெயிட் பண்ணி பாருங்க. இப்போவும் அடிச்சிட்டான்னா அசிங்கங்க இவனுக்கு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, போயிட்டு வா. தேவையா? இதெல்லாம் அசிங்கமான செயலுங்க. அவனே வந்தான் 3x3 கொடுத்துட்டு போயிட்டான். சரி விடுங்க, என்னவோ பண்ணிட்டு போகிறான். ஓகே கைஸ், ஒரு வழியாக வீடியோவோட ஃபைனலுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேங்க. ஸோ கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு மீம்ஸ்லாம் எடுத்து போட்டிருக்கேன். ஆக்சுவலாக என்கிட்ட மீம் டெம்ப்ளேட்ஸ் இருந்தும் நான் போடாத ரீசன் வந்து நிறைய காப்பிரைட் இஷ்யூஸ்லாம் நடக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு புதுசாக ட்ரை பண்ணணும்னு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நல்லா பண்ணுறேன். வீடியோ குவாலிட்டிக்கு அகைன் சாரி கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் அதையும் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஆர்வத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெரைனில் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ பைரட்டில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு பவுண்டி ஒன்ஸ் காமிச்சிடறேன். 7M ரீச் பண்ணிட்டேன். அதை வந்து உங்கள்கிட்ட காமிச்சா தான் எனக்கு பெருமையாக இருக்கும். ஓகே, ஸோ 6.8 6.9 ஸ்டார்ட் பண்ணி திருப்பி 6.8 ட்ராப் ஆகி அகைன் 7M ரீச் ஆகிருக்கும். ஸோ ரியலி ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லப்போனால். ஓகே, இருங்க சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், சைடில் பாருங்கள் 7M வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ரீச் பண்ணிட்டோம். சந்தோஷமாக இருக்குது. ஓகே பெருமையாக இருக்குது. சரி ரைட், இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தான் கமெண்ட்ஸை சொல்லணும் கைஸ். ஸோ என்னோட ப்ரொஃபைல் கட்டுறேன், அதை பார்த்து அப்படியே ஒரு ரேட்டிங் மட்டும் கொடுத்துட்டு போயிடுங்க. ஸோ 10க்கு எவ்வளோ தருவீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறேங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட வந்து நான் உங்களை பார்க்குறேன். லைக் அண்ட் ஷேர்லாம் பண்ணிட்டு ரெடியாக இருங்க. ஸோ until then keep playing and bye.